الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله وخاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع العليم. صدق الله العلي العظيم. புகழ் அனைத்தும் ஏக வல்லோனாகி அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய அடிச்சுவட்டை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும், தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவிற்கு வருகை தந்திருக்கிற நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹினுடைய அன்பும் அருளும் என்றென்றும் நீண்ட நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ரஜபுடைய மாதம், சங்கைக்குரிய மாதம் என்கிற விஷயங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருந்தது. இந்த ரஜபுடைய மாதத்திலே வரக்கூடிய திங்கட்கிழமை ஒரு புனிதமிக்க ஒரு இரவு, மிஅராஜினுடைய ஒரு இரவு. பொதுவாக மிஅராஜுடைய இரவிலே கீழே எல்லாம் பார்த்தோன்னு சொன்னால் ரொம்ப அற்புதமாக இருக்கும். அப்படியே வயசானவர்கள்லாம் மேராஜுக்கே போயிட்டு வந்துடுவாங்க. அது மாதிரியான ஒரு நிலைமை. ஆக ரொம்ப அதிகமான இபாதத்துகளும் அல்ல. அதில் சொல்லப்பட்ட விஷயங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? மேராஜினுடைய இரவில் பெருமானாருடைய வரலாறுகள் அந்த இரவிலே குறித்து பேசுவதில் எந்த தவறும் இல்லை. நபியினுடைய மிஅராஜினுடைய இரவு அது சத்தியம். பெருமானார் நிச்சயமாக சென்று விட்டு வந்திருக்கிறார்கள். யார் மிஅராஜை மறுப்பானோ அவன் காஃபிர் என்பதாக கிதாபுகளில் எழுதப்படுகிறது. மிஅராஜை மறுப்பவன் ஈமான் இல்லாதவன் என்பதாக எழுதுகிறார்கள். அருமையானவர்களே, வரக்கூடிய திங்கட்கிழமை மிஅராஜினுடைய இரவு. எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு அற்புதமான விண்வெளி பயணம் அதுதான் மிஅராஜ். மிஅராஜ் ஏன் பெருமானார் அல்லாஹ் விண்ணுலகத்திற்கு அழைத்தான்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கு செல்லுகிற போது என்ன காட்சிகளை எல்லாம் கண்டார்கள்? அதிலே இந்த உம்மத்திற்கு என்ன படிப்பணி இருக்கிறது என்பதை குறித்து சில வரலாற்று பூர்வமாக சில விஷயங்களை நாம் தெரிய கடமைப்பட்டிருக்கிறோம். அருமையானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் ஏன் விண்ணுலகத்திற்கு அழைக்க வேண்டும்? 3 காரணங்களை உலமாக்கள் கிதாபுகளிலே எழுதுகிறார்கள். முதலாவது காரணம், அல்லாஹ் அந்த ஆயத்திலே சொல்லுகிற போது லி நுரியஹு மின் ஆயாத்தினா, என்னுடைய அத்தாட்சிகளை நபிக்கு அல்லாஹ் காட்ட வேண்டும். என்னுடைய அத்தாட்சிகளை நான் காட்ட வேண்டும். என்னுடைய சக்திகள், இந்த நபியை நான் விண்ணுலகத்திற்கு ஒரே ஒரு இரவில் நான் பைத்துல் மக்தஸிலிருந்து என்னுடைய விண்ணுலக பயணத்திற்கு வரைக்கும் என்னை வந்து சந்திக்கிற அளவிற்கும் நான் சக்தி உடையவன், நபியை அழைக்கக்கூடிய சக்தி உடையவன் என்கிற அத்தாட்சியை இந்த மனிதர்கள் கண்டு ஆச்சரியப்பட வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தாட்சியை பரிபூர்ணமாக்கப்பட்ட மனிதர் என்பதை மக்கள் விளங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த மிஅராஜ் பயணத்தை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான் என்பதாக சொன்னாங்க. இரண்டாவது காரணம் சொன்னாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாசத்திற்குரிய பிரியத்திற்குரிய நபியினுடைய சச்சா
8 வயதிலிருந்து வளர்க்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தையாக கர்ப்பமுற்று இருக்கிற போது நபியினுடைய தந்தை வஃபாத் ஆகிவிடுகிறார்கள். பெருமானார் 6 வயதாக இருக்கிற போது தாய் வஃபாத் ஆகி விடுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 8 வயதிலிருந்து தன்னுடைய சச்சாவிடத்திலே வளர்கிறார்கள். ரொம்ப பிரியத்திற்குரிய, எந்த அளவுக்கு என்று சொன்னால் எல்லா கட்டங்களிலும் உறுதுணையாக இருக்கிறார். எல்லா கட்டங்களிலும் பெருமானாருக்கு நபித்துவம் கொடுக்கப்படுகிறது. எல்லா மக்களும் நபியை மறுக்கிறார்கள், பெருமானாரை எதிர்த்து பேசுகிறார்கள், பெருமானாரை பொய்யன் என்பதாக சொல்லுகிறார்கள், நபியை கேவலப்படுத்துகிறார்கள். ஆனால் இந்த கட்டங்களில் உறுதுணையாக இருக்கிறார்கள் நபியினுடைய சச்சா அபூ தாலிப் அவர்கள். நபியினுடைய சச்சா அபூ தாலிப் அவர்கள். இந்த அபூ தாலிப் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 51 வயதாக இருக்கிற போது வஃபாத் ஆகி விடுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகப்பெரிய இழப்பு. பெருமானாருக்கு உறுதுணையாக இருந்த சச்சா வஃபாத் ஆகி விடுகிறார்கள். மக்கா காபிர்களுக்கு சந்தோஷமாகி விடுகிறது. இதுவரைக்கும் நபியை நாம் தூண்டுவதற்கு, அவர்களை சீண்டுவதற்கு அபூ தாலிப் அவர்கள் தடையாக இருந்தார்கள். ஆனால் இனி எந்த விதமான தடையும் இல்லை, நாம பெருமானாரை தாராளமாக அவர்களை துன்புறுத்தலாம் என்பதாக சொல்லி கொலை வரைக்கும் போய்விடுகிறார்கள். பெருமானாரோடு இருந்த சச்சா வஃபாத் ஆகி விடுகிறார்கள். மூன்றாவது காரணம் சொன்னாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாசத்திற்குரிய மனைவி அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா வஃபாத் ஆகி விடுகிறார்கள். நபியினுடைய சச்சா வஃபாத் ஆகி 1 மாதத்திற்குள் பெருமானாருடைய பாசத்திற்குரிய மனைவி அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மௌத். பெருமானாரால் தாங்க முடியவில்லை. 2 இழப்பு. ஒன்று சச்சா மூத்தாகி விடுகிறார்கள், இன்னொன்று பாசத்திற்குரிய மனைவி. எந்த அளவுக்கு பாசத்திற்குரிய மனைவி என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிற்காலத்திலே எப்போதெல்லாம் ஹஜ்ரத் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி பேசுவார்களோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுது விடுவார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், மற்ற மனைவிமார்களிடத்திலே அன்னி ஹதீஜாவினுடைய சிறப்பை குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வாங்க. ஒரு கட்டத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டாங்க, என்ன யா ரசூலுல்லாஹ், எப்போதும் ஹதீஜாவை பற்றி பேசுறீங்களே, நாங்கள்லாம் உங்களுக்கு மனைவியா இல்லையா என்பதாக கேட்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷாவை கண்டித்து சொன்னார்கள், ஆயிஷாவே, ஹதீஜா அவர்களிடத்தில் இருந்து நான் பெற்ற பரக்கத்தை போல வேறு யாரிடத்திலும் பெறலன்னு சொன்னாங்க. அருமையானவர்களே, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது பெருமானாருக்கு இருந்தது பிரியம். ஆனால் ஹதீஜாவின் மீது, அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் மீது பெருமானாருக்கு இருந்தது கண்ணியம். ஏன்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொய்ப்பிக்கப்படுகிறார்கள். நபியை பொய்யன் என்று சொல்லப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாயை திறந்தால் பொய் பேசுவார்கள் என்றெல்லாம் மக்கள் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த தருணத்தில் பெருமானாரை உண்மைப்படுத்தியது அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. பெருமானாருக்கு எந்த அளவுக்கு பணிவிடை செய்த மனைவி, ஒரு வயது முதிர்ந்த ஒரு மனைவி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிரா குகையிலே தனிமையில் இருக்கிறார்கள். பெருமானாருக்கு உணவு எடுத்து செல்வதற்காக வேண்டி இன்றைக்கும் கூட அந்த மலையை பார்த்தால் வாலிபர்கள் ஏறுவதற்கு கூட சாத்தியமற்ற ஒரு சூழல். ஆனால் அந்த வயதிலும் ஏறி தன்னுடைய கணவனுக்கு பணிவிடை செய்தார்கள். அருமையானவர்களே, இந்த பணிவிடையை பார்த்து அல்லாஹ் ஆச்சரியப்பட்டான். அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னான், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தில் சொன்னான், நீங்கள் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு போய் சலாம் சொல்லுங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ் அனுப்பி இருக்கிறான், உங்களுடைய மனைவி அன்னை ஹதீஜாவிற்கு சலாம் சொல்ல சொல்லி அனுப்பி இருக்கிறான். அருமையானவர்களே, கணவருக்கு செய்த பணிவிடையின் காரணமாக ரப்பினுடைய சலாமை பெற்றவர்கள் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். இப்பேற்பட்ட பாசத்திற்குரிய மனைவி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரியத்திற்குரிய சச்சா அபூ தாலிப் இறந்த பிறகு 1 மாத காலத்திலேயே ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் இறந்து விடுகிறார்கள். மிகப்பெரிய துயரம். வரலாற்று ஆசிரியர்கள் கிதாபுகளை எழுதுவார்கள், ஆமுல் ஹுஸ்ன், கவலைக்குரிய வருடம் என்பதாக எழுதுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவ்வளவு பெரிய இழப்பு. பெருமானாருக்கு ஆறுதல் சொல்வதற்கு உலகத்தில் யாரும் இல்லை. அல்லாஹ் யோசித்தான், நபியை தன்னிடத்தில் அழைத்து ஆறுதல் சொல்ல வேண்டும் என்பதாக. அல்லாஹ் தஆலா நபியை தன்னிடத்தில் அழைப்பதற்கு அல்லாஹ் ஒரு ஏற்பாடு செய்தான். அதுதான் மிஅராஜ் என்பதாக சொன்னான். இப்போ மிஅராஜ் என்பது பெருமானாருக்கு ஆறுதல் சொல்வதற்கு அல்லாஹ் ஏற்படுத்திய ஒரு விண்ணுலக பயணம் தான் மிஅராஜ் என்பதாக சொன்னான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகிறார்கள் பெருமானாரை அழைத்து செல்வதற்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு ஹானி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டில் படுத்திருக்கிறார்கள். யார் உம்மு ஹானி அவர்கள்? ஹஜ்ரத் அலி அவர்களுடைய உடன் பிறந்த சகோதரி உம்மு ஹானி அவர்கள். பெருமானார் அவர்களுக்கு சச்சாவினுடைய மகள் உம்மு ஹானி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டில் படுத்திருக்கிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மிஅராஜிற்காக வேண்டி அழைத்து செல்கிறார்கள்.
இன்னொரு அறிவிப்பில் வருகிறது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுல் ஹராமிலே படுத்திருக்கிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் 70,000 வானவர்களுடைய படையோடு வந்து கொண்டிருக்கிறார்கள். 70,000 மாணவர்களுடைய படை. அதிலே மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார்கள், அதிலே இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார்கள். எல்லா மலக்குமார்களோடு பெருமானாரிடத்திலே வருகிறார்கள். ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து பழக்கப்பட்டு அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டாங்க, பி ஐயி ஆயத்தின் லிமா அன்ஸல்த யா ஜிப்ராயில். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, என்ன ஆயத்தை கொண்டு வந்திருக்கிறீர்கள்? ஆயத்துர் ரஹ்மா அவில் ஆயத்தில் அதாப். ஒன்னு ரஹ்மத்துடைய ஆயத்தா இல்ல அதாபுடைய ஆயத்தை எடுத்துட்டு வந்திருக்கீங்களான்னு கேட்டாங்க. எதுக்கு வந்திருக்கிறீங்க? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எப்போதும் எதுக்கு வருவார்கள்? அல்லாஹ்வினுடைய ஆயத்தை எடுத்து வருவதற்காக வேண்டி, வஹியை எடுத்து வருவதற்காக வேண்டி வருவார்கள். ஆனால் இப்போது வந்ததனுடைய காரணம் வேறு. பெருமானார் கேட்டாங்க, என்ன ஆயத்தை எடுத்துட்டு வந்திருக்கீங்க? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், எந்த ஆயத்தையும் நான் எடுத்துட்டு வரவில்லை, அல்லாஹ் உங்களை அழைத்து வர சொன்னான். லிமாதா, எதற்காக வேண்டி அல்லாஹ் என்னை அழைத்து வர சொன்னான்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், லியக்ஃபிர லக்கல்லாஹு மா தகத்தம வ மா தஅக்கர. உங்களுடைய பாவங்கள், முன்பின் பாவங்கள் அத்தனையும் மன்னிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் உங்களை அழைத்து வர சொன்னான். சரி, என்னை அழைத்து வர சொன்னான், என்னுடைய உம்மத்தினருக்கு என்ன கிடைக்கும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் கேட்டார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், வல சௌஃப யுஅதீக ரப்புக ஃபர்தர்தா. நபியே, உங்களுடைய உள்ளத்திலே என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ உங்களுடைய உம்மத்துக்கு வேணும்னு அது எல்லாத்தையும் அல்லாஹ் தருவான்னு சொன்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புறப்படுங்கள் என்பதாக சொல்லுகிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமோடு தயாராகிறார்கள். புராக் என்கிற வாகனம் வருகிறது. புராக் என்கிற வாகனத்தை குறித்து வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள், இந்த புராக் என்கிற வாகனம் ஒளியை விட வேகமானது. ஒளியை விட வேகமானது. புராக் என்கிற வாகனத்தினுடைய தோற்றம், அதனுடைய கால்கள் ஒட்டகத்தை போல, அதனுடைய முகங்கள் குதிரையை போல, அதனுடைய உடல் வடிவம் மனிதனுடைய உடலை போல என்பதாக எழுதுகிறார்கள். ஒளியை விட வேகமான ஒரு வாகனத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மிஅராஜினுடைய பயணத்திற்கு அழைத்து செல்லப்படுகிறார்கள். சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல எங்க அழைத்து கொண்டு போனார்கள்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலில் அழைத்து செல்லப்பட்டது பைத்துல் முகத்தஸ் என்கிற அந்த புனித ஸ்தலம். இஸ்லாத்தினுடைய புனித ஸ்தலங்களில் ஒன்று பைத்துல் முகத்தஸ். முதலில் நபி அழைத்து செல்லப்பட்டது பைத்துல் முகத்தஸ் இருக்கு. பைத்துல் முகத்தஸிற்கு அழைத்து செல்லப்படுகிற அந்த இடைவெளியிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய முஅஜிசாக்களை பார்க்கிறார்கள், நிறைய அற்புதங்களை பார்க்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த புராக்கிலே வைத்து அழைத்து செல்லப்படுகிறார்கள். வழியிலே ஒரு விஷயத்தை பார்க்கிறார்கள், ஒரு அற்புதமான பூமி, ஒரு பசுமை முக்கிய ஒரு பூமி. அந்த பூமியை பார்த்தவுடன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பெருமானார் சொன்னாங்க, பெருமானார் நாயகமே, இங்கு இறங்கி 2 ரக்காத் தொழுது கொள்ளுங்கன்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகிறார்கள். தொழுத பிறகு காரணம் கேட்டாங்க, ஏன் என்னை தொழ சொன்னீர்கள்? பிற்காலத்திலே மக்காவில் இருந்து நீங்கள் விரட்டப்படுவீர்கள், நீங்க எந்த இடத்திற்கு வருவீர் என்று சொன்னால் மதீனா என்கிற புனித பூமி, அந்த பூமி தான் இதுன்னு சொன்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே ஆச்சரியத்தோடு கேட்டார்கள், ஜிப்ரீலே, நான் விரட்டப்படுவேனா? அந்த மக்கள் என்னை அடித்து விரட்டுவார்களா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், ஆம் நாயகமே, உங்களை அடிப்பார்கள், கல்லால் அடித்து விரட்டுவார்கள், எப்படியெல்லாம் துன்புறுத்த முடியுமோ அப்படி துன்புறுத்துவார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே ஆச்சரியமாக கேட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இப்படிதான் எல்லா மக்களையும் நபிமார்களையும் துன்புறுத்தி இருக்கிறார்கள் அந்த மக்கள் என்பதாக சொன்னாங்க. அருமையானவர்களே, அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க 2 ரக்காத் தொழுகிறாங்க. கொஞ்ச தூரம் பயணத்திற்கு செல்லுகிறார்கள். அங்கு இன்னொரு இடம் வருகிறது, அங்கே 2 ரக்காத்தை தொழ சொல்லுகிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தொழ சொன்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறங்கி 2 ரக்காத் தொழுதாங்க. தொழுது விட்டு கேட்டார்கள், இது என்ன இடம்? ஏன் இங்கே 2 ரக்காத் தொழ சொன்னீர்கள்? பெருமானார் ஸல்லல்லாஹு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இந்த இடத்தில் தான் மூசா நபி அல்லாஹ்விடத்தில் பேசிய இடம். மூசா அலைஹிஸ்ஸலாம் தூர் சீனா மலையின் மீது ஏறி அல்லாஹ்விடத்திலே பேசினார்களே, அல்லாஹ் எப்போது தன்னுடைய திரையை விளக்கினானோ, அல்லாஹ் சொல்லுகிறான் திருமறையிலே, வஹர்ர மூசா ஸாயிகா, மூசா அலைஹிஸ்ஸலாம் மயங்கி விழுந்த இடம், அல்லாஹ்விடத்திலே பேசிய இடம் இந்த இடம் சொன்னாங்க. அந்த இடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 ரக்காத் தொழுது விட்டு மீண்டும் பயணத்தை தொடர்கிறார்கள். இன்னொரு இடம் வருகிறது, அங்கே 2 ரக்காத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தொழ சொல்லுகிறார்கள். தொழுது விட்டு காரணம் கேட்டாங்க, இது என்ன இடம் சொல்லி. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இது ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்த இடம் பெத்லஹம் என்பதாக சொன்னாங்க. பைத்துல் லஹம், பெத்லஹம், இன்று பெத்லஹம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த இடம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்த இடம் என்பதாக சொல்லி காட்டினார்கள். அருமையானவர்களே, கொஞ்ச தூரம் செல்லுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வலதுபுறத்திலிருந்து சில மக்கள் அழைக்கிறார்கள். இன்னும் கொஞ்ச தூரம் செல்லுகிறார்கள், இடதுபுறத்திலிருந்து சில மக்கள் அழைக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீலிடத்தில் கேட்டார்கள், யார் அந்த மக்கள் சொல்லி. இப்படி என்னை அழைத்து கொண்டிருக்கிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டாங்க, நாயகமே, எங்கேயும் திரும்பாதீங்க,
யாரையும் பார்த்துறாதீங்க, நேரா பார்த்து வாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, யார் என்னை அழைப்பது? தாண்டி சென்ற பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், வலது புறத்தில் அழைத்தவர்கள் யூதர்கள். நீங்க திரும்பி பார்த்திருந்தீங்கன்னு சொன்னா உங்க உம்மத்து பூரா யூதர்களா போயிருப்பாங்க. இடதுபுறத்தில் உங்களை அழைத்தவர்கள் நசாராக்கள். நீங்கள் திரும்பி பார்த்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய உம்மத்து பூரா நசாராக்களாக ஆகியிருப்பார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தி விட்டு சொன்னார்கள், நான் திரும்பி பார்க்கவில்லை, அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தினார்கள். கொஞ்ச தூரம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்லுகிறார்கள். அங்கே ஒரு காட்சியை பார்க்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நெருப்பு ஜுவாலை நபியை எரிக்க வருகிறது. ஒரு நெருப்பு ஜுவாலை நபியை எரிக்க வருகிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் காப்பாற்றி விடுகிறார்கள். காப்பாற்றிய பிறகு ஜிப்ரீல் கேட்டாங்க, இது என்ன நெருப்பு ஜுவாலைன்னு கேட்டாங்க. ஏன் இந்த நெருப்பு ஜுவாலை என்ன எரிக்க வருகிறது? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இதுதான் இப்லீஸ். இப்லீஸ் உங்களை அழிப்பதற்காக வேண்டி வருகிறான். இப்லீஸ் உங்களை அழித்து விட்டால் இந்த உம்மத்திலே யாரும் அவர்கள் நேர்வழியை அடைய மாட்டார்கள் என்கிற காரணத்தினாலே இப்லீஸ் இப்படி ஒரு விஷயத்தை செய்திருக்கிறான், அழிப்பதற்காக வேண்டி வருகிறான் என்பதாக. கொஞ்ச தூரம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்லுகிறார்கள். இன்னொரு காட்சியை பார்க்கறாங்க. ஒரு மனிதர், அவருடைய தலையில் கல்லு போடப்படுகிறது, தலை சிதறுகிறது. கொஞ்ச நேரத்திற்கு பிறகு தலை சரியாகி விடுகிறது, மீண்டும் கல்லு போடப்படுகிறது, தலை சிதறுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க ஜிப்ரீலிடத்திலே, இது யார்? இந்த மனிதர் ஏன் இப்படி துன்புறுத்தப்படுகிறார்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இவர்தான் தாரிகுஸ் ஸலா, தொழுகை விட்டவர். தொழுகை விட்டவருக்கு அல்லாஹ் இப்பேற்பட்ட ஒரு தண்டனையை ஏற்படுத்தி இருக்கிறான் என்பதாக சொல்லி காட்டினார்கள். கொஞ்ச தூரம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்றார்கள். அங்கே செல்லுகிற போது ஒரு காட்சியை பார்க்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதருக்கு எல்லாம் கார்ட்டூன் போட்டு காட்டப்படுகிறது. அங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கண்ணால் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். கொஞ்ச தூரத்திலே செல்லுகிறார்கள். அங்கே இன்னொரு காட்சி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க. ஒரு மனிதரை சங்கிலியால் இழுத்து வரப்படுகிறது. அந்த மனிதரின் மீது தங்கத்தையும் வெள்ளியும் உருக்கி அந்த மனிதனுடைய உடம்புல ஊத்தப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, யாருப்பா இந்த மனிதர்? ஏன் இவ்வளவு துன்புறுத்தப்படுகிறது? யார் இந்த ஆள்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இவர்தான் மானியுஸ் ஜக்காத்தை தடுத்து கொண்டவர், ஜக்காத்தை கொடுக்காத ஆளு. இந்த ஆளும் ஜக்காத்தை கொடுக்க மாட்டார். யார் ஜக்காத்து கொடுத்தாலும் அவர்கிட்டையும் போய் சொல்லுவார், ஏப்பா ஜக்காத்து கொடுக்கிற, ஜக்காத்தை கொடுக்காத, ஜக்காத்தை தடுத்து கொள்ளக்கூடிய இந்த ஆளுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய தண்டனை என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி காட்டினாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் கொஞ்சம் தூரம் போறாங்க. அங்க ஒரு மனிதரை பார்க்கறாங்க. 2 மாமிசங்கள், ரொம்ப அற்புதமான ஒரு மாமிசங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னொரு இறைச்சி வைக்கப்பட்டிருக்கிறது, துர்நாற்றம் அடிக்கக்கூடிய ஒரு இறைச்சி. இந்த மனிதர் துர்நாற்றம் அடிக்கக்கூடிய இறைச்சியே நீண்ட காலம் பசியாக இருந்து ஒரு மனிதர் எப்படி சாப்பிடுவாரோ அது போல இவர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, யாருப்பா இந்த ஆளுன்னு சொல்லி. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இவர் யார் என்று சொன்னால் தன்னுடைய மனைவி இருக்க இன்னொரு பெண்ணின் மீது மோகம் கொண்டவன். தனக்கு மனைவி இருக்க, அழகான மனைவி அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், நிம்மதியான மனைவி அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். மனைவியை கொடுத்திருக்கிற இன்னொரு பெண்ணின் மீது இவன் ஆசைப்பட்டவன், இவன் தான் இவனுக்கு இந்த தண்டனை என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி காட்டினாங்க. அருமையானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இன்னும் கொஞ்சம் தூரம் அழைத்து செல்லுகிறார்கள். அங்கே ஒரு காட்சியை பார்க்கறாங்க. ஒரு மனிதன் தன்னுடைய நாக்கை இழுத்து கத்தரித்துக் கொண்டிருக்கிறான். நாக்கை இழுத்து கத்தரியால் கத்தரித்துக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டாங்க, யாருப்பா இந்த ஆளு? பெருமானார் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இவன் தான் ஹுதபா. இவனுடைய சொல் இருக்கும், ஆனால் இவனிடத்திலே செயல் இருக்காது. என்ன பேசுகிறானோ அதை சொல்லுகிற விஷயத்தை தன்னுடைய வாழ்க்கையில அமல் செய்ய மாட்டான். இப்படிப்பட்ட ஆளுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய தண்டனை என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி காட்டினாங்க. அருமையானவர்களே, இன்னும் கொஞ்சம் தூரம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போவாங்க. ஒரு நல்ல நறுமணம் வீசும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்பாங்க, இவ்வளவு அழகான நறுமணம் இருக்கிறது, ரொம்ப வாசனையா இருக்கிறது, இது எங்கிருந்து வீசுகிறது என்பதாக. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்வார்கள், இது சொர்க்கத்திலிருந்து வீசுதுன்னு சொல்லி. இன்னும் கொஞ்சம் தூரம் போவாங்க. ஒரு கடுமையான ஒரு துர்நாற்றம், ரொம்ப நாற்றம் அடிக்கக்கூடிய ஒரு இடம் வரும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க, இது எங்கிருந்து துர்நாற்றம் வருகிறது? சொல்லுவார்கள், நரகத்தில் இருந்து துர்நாற்றம் வருகிறது. இன்னும் கொஞ்சம் தூரத்திற்கு செல்லுகிற போது ஒரு காட்சியை பார்ப்பாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதர் ஒரு விறகை சுமந்து கொண்டு போவார். விறகை சுமந்து கொண்டு போவார். கடுமையான சுமையின் காரணமாக விறகை கீழே போட்டுருவார். பின்னால் இருக்கக்கூடிய ஒரு மலக்கு சாட்டையால் அடித்துக் கொண்டிருப்பார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம்ட்ட கேட்டாங்க, இது யாருப்பா, இவருக்கு ஏன் இந்த தண்டனைன்னு சொல்லி. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இவர்தான் அமானிதத்தை மோசடி செய்தவர். அமானிதத்தில் மோசடி செய்த மனிதருக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய தண்டனை என்பதாக சொன்னாங்க.
அருமையானவர்களே, இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிநெடுக சில அற்புதங்களை பார்த்து கொண்டே வருகிறார்கள். கடைசியாக அல்லாஹ்வுடைய தூதர் பைத்துல் மக்தஸுக்கு வந்தார். இவ்வளவு பெரிய நீண்ட தூர பயணத்திலே பெருமானார் நிறைய அற்புதங்களை பார்க்கிறாங்க. மஸ்ஜிதுல் அக்ஸா பைத்துல் முகத்தஸிற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து விடுகிறார்கள். அழைத்து வந்த பிறகு அங்கே சில விஷயங்கள், அற்புதங்கள் நடக்கிறது. பைத்துல் முகத்தஸினுடைய சில வரலாற்று பூர்வமான விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். காபத்துல்லாவினுடைய சிறப்பை குறித்து நமக்கு தெரியும், மக்காவினுடைய சிறப்பை குறித்து தெரியும். ஆனால் நிறைய மனிதர்களுக்கு பைத்துல் முகத்தஸினுடைய சிறப்பை குறித்து தெரிவது கிடையாது. மக்கா கட்டப்பட்ட பிறகு, காபத்துல்லா கட்டப்பட்ட 40 ஆண்டு காலத்திற்கு பிறகு பைத்துல் முகத்தஸ் கட்டப்படுகிறது. எப்படி பைத்துல் காபத்துல்லா அது பிற்காலத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் புதுப்பிக்கப்படுகிறதோ, அதே போல பைத்துல் முகத்தஸ் என்பது அது மறைந்திருந்தது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் புதுப்பிக்கப்படுகிறது. அல்லாஹ் சொல்லுகிறான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே, இந்த பைத்துல் முகத்தஸை கண்டுபிடித்து அங்கே நீங்க மஸ்ஜிதை கட்டுங்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தேடுகிறார்கள், அந்த இடத்தை கண்டுபிடிக்கிறார்கள். அந்த இடம் ஒரு அனாதை யத்தீம்கள் அவர்கள் அபகரித்து வைத்திருக்கிறார்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்க, அந்த யத்தீம்களை துரத்தி விட்டு அங்கே பள்ளியை கட்டுறாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் காலையில பள்ளியை கட்டுறாங்க, மாலையில் விழுந்து விடுகிறது. காலையில் பள்ளி கட்டுகிறார்கள், மாலையில் இடிந்து விழுந்து விடுகிறது. அல்லாஹ்விடத்துல கேட்டாங்க, யா அல்லாஹ், நான் பள்ளியை தானே கட்டுகிறேன், எனக்கென்று ஒரு வீட்டை கட்டவில்லை, உனக்கென்று ஒரு வீட்டை கட்டுகிறேன், ஏன் இடிந்து விழுகிறது என்று அல்லாஹ்விடத்தில் கேட்கிற போது அல்லாஹ் சுலைமானை பார்த்து சொன்னா, நீங்க உங்க காசுல கட்டினீங்களான்னு கேட்டான். உங்க காசுல, உங்களுடைய பணத்துல நீங்க வீட்டை கட்டினீங்களா, அல்லாஹ்வினுடைய பள்ளியை கட்டினீங்களான்னு சொல்லி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அந்த இடத்தை பல மடங்கு பணம் கொடுத்து, விலை கொடுத்து அந்த இடத்தை வாங்குகிறார்கள். அந்த இடத்திலே மஸ்ஜிதை கட்டுகிறார்கள். யாரை கொண்டு கட்டப்படுகிறது? ஜின்களை கொண்டு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பள்ளியை கட்டுகிறார்கள். அவ்வளவு அற்புதமாக அங்க வைடூரியங்கள், மாணிக்கங்களை வைத்து அவ்வளவு அற்புதமாக பள்ளிகளை கட்டப்படுகிறது. அருமையானவர்களே, மஸ்ஜிதுல் அக்ஸா பள்ளி கட்டுகிற போது ஜிப்ரீல் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் 6 துவாக்களை செய்றாங்க. 6 துவாக்கள், அந்த 6 துவாக்களையும் அல்லாஹ் அங்கீகரித்தான். 6 துவாக்களை செஞ்சாங்க. முதலாவது சொன்னாங்க, யா அல்லாஹ் எனக்கு ஹிக்மத்தை கொடு, எனக்கு ஞானத்தை கொடு என்பதாக துவா செஞ்சாங்க. அந்த துவா கபூலாக்கப்பட்டது. இரண்டாவது துவா செஞ்சாங்க, யா அல்லாஹ் முல்கல்லா என்பது இலி அஹதின், இந்த உலகத்திலே யாருக்கும் கொடுக்காத ஒரு ஆட்சியை எனக்கு கொடுன்னு துவா செஞ்சாங்க. அருமையானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த ஆட்சியே அல்லாஹ் சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு கொடுத்தான். ஒரு மிகப்பெரிய ஒரு ஆட்சி. எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஜின்னுகள் பேசக்கூடியதை கேட்டாங்க, ஒரு எறும்பு பேசக்கூடியதை கேட்டாங்க, ஒரு பறவை பேசக்கூடியதை கேட்டாங்க. அவ்வளவு பிரம்மாண்டமான ஆட்சியே அல்லாஹ் சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு கொடுத்தான். இந்த துவாவையும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். மூணாவது துவா செஞ்சாங்க, யா அல்லாஹ் இந்த மஸ்ஜிதுல் அக்ஸா பைத்துல் முகத்தஸிற்கு செருப்பை கழட்டி விட்டு யாரெல்லாம் உள்ளே வருகிறார்களோ, வெளியே செல்லுகிற போது அத்தனை பேருடைய பாவம் மன்னிக்கப்படணும். யாருடைய பாவம் மன்னிக்கப்படாமல் இருக்கக்கூடாது. அவருடைய முன்பின் பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்ட நிலையிலே அவர் வெளியே போகணும் என்பதாக துவா செய்றாங்க. இந்த துவாவையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறார். மூணாவது துவா செஞ்சாங்க, யாரெல்லாம் இந்த பைத்துல் மக்தஸுக்கு பாதுகாப்புக்காக வேண்டி வருகிறாரோ அவர்களுக்கு நீ பாதுகாப்பு தரணும் என்கிற துவாவை செஞ்சாங்க. அல்லாஹ் அந்த துவாவையும் ஏற்றுக்கொண்டான். ஐந்தாவது துவா செஞ்சாங்க, யா அல்லாஹ் இந்த பைத்துல் முக்தஸ்ல வந்து யாரெல்லாம் துவா கேட்கிறார்களோ அவர்களுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படணும், துவா அங்கீகரிக்கப்படணும் என்கிற துவாவை செய்றாங்க. அந்த துவாவையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். ஆறாவது துவா செஞ்சாங்க, யா அல்லாஹ் பைத்துல் முகத்தஸிற்கு வந்து யாரெல்லாம் தன்னுடைய பாவத்தை நினைத்து வருந்தி அல்லாஹ்விடத்துல தௌபா செய்றாங்களோ அந்த தௌபாவும் ஏற்றுக்கொள்ளப்படணும் என்று அல்லாஹ் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்துல துவா செய்றாங்க. அந்த 6 துவாக்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு இடம்தான் பைத்துல் மக்தஸாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா அந்த பைத்துல் மக்தஸில் நமக்கெல்லாம் தொழக்கூடிய நசீபை தந்தருள்வானாக. அருமையானவர்களே, ஆக பைத்துல் மக்தஸுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்து சென்று விட்டார்கள். ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அங்கு என்ன நடந்தது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா நபிமார்களும் இருக்கிறாங்க. அங்கு பாங்கு சொல்லப்படுகிறது. பாங்கு சொன்னா என்ன சொல்லணும்? பாங்குக்கு பதில் சொல்லணும். இப்போ எல்லா நபிமார்களையும் அல்லாஹ் வைத்து ஏன் நபியை தொலை வைக்க சொன்னா? உலமாக்கள் காரணம் எழுதுறாங்க. பாங்கு சொல்லப்படுகிறது, பாங்குக்கு நபிமார்கள் பதில் சொல்வாங்க. என்ன காரணம் சொன்னா, எப்படி மனிதர்கள் நபியை ஏற்றுக்கொண்டாங்களோ அதே போல எல்லா நபிமார்களும் பெருமானாரை ஈமான் கொள்ளணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறுதி நபி என்பதாக எப்படி மனிதர்கள் நாம் ஏற்றுக்கொண்டோமோ அதே போல நபிமார்களும் ஈமான் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று முடித்த பிறகு அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லப்படுகிறது. எல்லா நபிமார்களும் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று நபியை ஈமான் கொண்டாங்க.
இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமான் கொண்ட பிறகு அங்கே இகாமத்து சொல்லப்படுகிறது. எல்லா நபிமார்களுக்கு பெருமானார் தொலை வைக்கிறாங்க. அப்போதுதான் நபிக்கு பட்டம் வருகிறது சையதுல் அம்பியா, நபிமார்களுடைய தலைவர் என்பதாக. அருமையானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே தொலை வைக்கப்பட்டு விட்டு அதற்கு பிறகு மின்னுலகத்திற்கு அழைத்து செல்லப்படுகிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் விண்ணுலகத்திற்கு அழைத்து கொண்டு போறாங்க. மேராஜ் என்று சொன்னா அது ஒரு விண்ணுலக பயணம். மஸ்ஜிதுல் அக்ஸா, மஸ்ஜித் பைத்துல் மக்தஸிலிருந்து அல்லாஹ்வினுடைய விண்ணுலகத்திற்கு 7 வானங்களை கடந்து சிதறத்துல் முன்தஹாவை கடந்து அல்லாஹ்வை சந்திக்க போறாங்க. இப்போ 7 வானங்களை கடந்து போறாங்க. 7 வானங்களையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு நபிமார்களை பார்க்கறாங்க. முதலாவது வானத்திலே ஆதம் அலைஹிஸ்ஸலாமை பார்த்தாங்க. இரண்டாவது வானத்திலே யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், அதே போல ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் பார்த்தாங்க. மூன்றாவது வானத்திலே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்தாங்க. நான்காவது வானத்திலே இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாமை பார்த்தாங்க. ஐந்தாவது வானத்திலே ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமை பார்த்தாங்க. ஆறாவது வானத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாமை பார்த்தாங்க. ஏழாவது வானத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை பார்த்தாங்க. ஏன் இத்தனை நபிமார்கள் இருக்கு? இந்த 8 நபிமார்களை மாத்திரம் ஏன் பெருமானார் பார்க்கணும்? உலமாக்கள், வரலாற்று ஆசிரியர்கள் கிதாபுகளை எழுதுறாங்க. அல்லாஹ் முதலாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை காட்டியதற்கான காரணம் என்ன? எப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்திலிருந்து அல்லாஹ் பூமிக்கு அனுப்பினானோ அதே போல இந்த மக்கள் பின்னால் ஒரு மக்கள் வருவார்கள், மக்காவாசிகள் உங்களை மக்காவிலிருந்து துரத்துவாங்க என்பதை உணர்த்துவதற்காக வேண்டி மக்காவாசிகள் மக்காவிலிருந்து துரத்துவார்கள். ஒரு சங்கடத்திற்குரிய ஒரு சூழ்நிலை ஏற்படும், நீங்கள் மக்காவிலிருந்து மதினாவிற்கு செல்லுவீர்கள் என்பதை உணர்த்துவதற்காக அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை காட்டினான். இரண்டாவது வானத்திலே அல்லாஹ் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை காட்டுறான். யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். எப்படி யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் ஷஹீதாக்கப்பட்டாங்களோ அதே போல நீங்களும் ஷஹீதாக்கப்படுவீங்க. என்னங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவியினுடைய மடியில தானே மௌத்தானாங்க, பெருமானார் எப்படி ஷஹீதானாங்க என்கிற கேள்வி வரும். பெருமானார் ஹைபருடைய யுத்தத்தை முடிச்சுட்டு வராங்க. ஒரு யூத பெண்மணி ஒரு விருந்து கொடுக்கிறா. ஒரு இறைச்சியிலே விருந்தை தோய்த்து விட்டு ஒரு விஷத்தை தோய்த்த ஒரு இறைச்சியை பெருமானாருக்கு கொடுக்கிறா. பெருமானார் ஒரு சஹாபி சாப்பிட்றாங்க. அந்த சஹாபி அங்கேயே மௌத்தாயிடுறாங்க. இப்போ அந்த யூத பெண்மணி இடத்துல பெருமானார் கேட்கிறாங்க. பெருமானார் இறைச்சியை கொண்டு போவதற்கு முன்னால அந்த இறைச்சி பேசுகிறது, யா ரசூலுல்லாஹ், இந்த இறைச்சியில் விஷம் கலக்கப்பட்டிருக்கிறது. நபி யூத பெண்ணிடத்துல கேட்டாங்க, என்னம்மா விஷம் கலந்திருக்கிறியா? உனக்கு என்ன பாவம் செஞ்சனா நீ எனக்கு போய் விஷத்தை கொடுக்கறியன்னு சொல்லி அந்த யூத பெண் சொன்னாங்க, நீங்க நபியாக இருக்கிற பட்சத்தில் இந்த விஷம் கலந்த இறைச்சியை சாப்பிட்டாலும் நீங்க உயிரோடு இருந்தீங்கன்னு சொன்னா நான் ஈமான் கொண்டுறேன்னு சொன்னாங்க. அருமையானவர்களே, அல்லாஹ்விடத்தில் துவா செஞ்சு அந்த இறைச்சியை சாப்பிட்டாங்க. பெருமானாருக்கு எதுவும் ஆகலை. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகிற நேரத்திலே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவரிடத்துல சொன்னாங்க, ஆயிஷாவே, எனக்கு அந்த யூத பெண் இறைச்சியில் விஷம் கொடுத்தாலே அந்த விஷத்தினுடைய பாதிப்பு இப்போ நான் உணர்கிறேன். எனக்குள்ள ஒரு உணர்வு ஏற்படுகிறது, ஒரு வலி ஏற்படுகிறது, அந்த விஷத்தினுடைய வலின்னு சொன்னாங்க. அல்லாஹ் ஏன் இப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தினான்னு சொன்னா நபியை ஷஹீதாக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு காரணத்திற்காக அல்லாஹ் இப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தினான். அப்ப யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெருமானார் ஏன் பார்த்தாங்க? எப்படி யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் ஷஹீதாக்கப்பட்டார்களோ அதே போல பெருமானாரும் ஷஹீதாக்கப்படுவாங்க. சரி, அங்கே ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எதுக்கு பார்த்தாங்கன்னு சொன்னா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எப்படி அந்த மக்கள் மறுத்தார்களோ அதே போல பெருமானாருடைய உங்களுடைய உம்மத்தும் சில மக்கள் மறுப்பாங்க. உங்களுடைய மக்கள் ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எப்படி அல்லாஹ் சிரமத்தை கொடுத்தானோ அது போல உங்களுக்கும் சிரமம் கொடுக்கப்படும் என்பதை உணர்த்துவதற்காக வேண்டி ஈசா அலைஹிஸ்ஸலாமை பார்த்தாங்க. அடுத்து இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம், மூன்றாவது வானத்திலே யூசுப் அலைஹிஸ்ஸலாம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எப்படி தன்னுடைய சகோதரர்கள் அவர்கள் ஏமாற்றி அவர்களை அனுப்பி வைத்தார்கள். ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் என்ன கொடுத்தான்? ஒரு மிகப்பெரிய ஒரு ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தான். அதுபோல மக்காவாசிகள் உங்களை வெளியேற்றினாலும் பிற்காலத்திலே அந்த மக்காவை நீங்கள் வெற்றி கொள்வீர்கள் என்பதை உணர்த்துவதற்காக வேண்டி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்தாங்க மூணாவது வானத்தில். நான்காவது வானத்தில் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாமை பார்க்குறாங்க. ஏன் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாமை பார்த்தாங்க? இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் முதலாக எழுதுகோலை கண்டுபிடிச்ச ஆள். எழுதுகோலை கண்டுபிடிச்சாங்க, ஒரு பேனாவை கண்டுபிடிச்சாங்க, உணர்த்தினாங்க அல்லாஹ் தஆலா இந்த பேனாவின் மூலமாக தான் பிற்காலத்தில் இஸ்லாம் பரப்பப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா மன்னர்களுக்கும் கடிதத்தின் மூலமாக இஸ்லாத்தை பரப்பினாங்க. கடிதத்தின் மூலமாக எழுதி அனுப்புனாங்க. சில மன்னர்கள் அந்த கடிதத்தை படிச்சு இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க, சில மன்னர்கள் அந்த கடிதத்தை படிச்சு இஸ்லாத்தை ஏற்கல, மறுத்தாங்க, கடிதத்தை கிழிச்சு போட்டாங்க. யாரெல்லாம் கடிதத்தை கிழிச்சு போட்டாங்களோ மன்னர்கள் எல்லாம் நாசமா போனாங்க.
அருமையானவர்களே, இப்போ இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்தது இதற்கு பின்னால் ஒரு காலத்தில் கடிதத்தின் மூலமாக இஸ்லாம் பரப்பப்படும் என்பதை உணர்த்துவதற்காக வேண்டி 5வது வானத்தில் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்தார்கள் என்ன செஞ்சாங்க? ஆரம்பத்தில் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கடுமையாக ஏசினார்கள். ஆனால் பிற்காலத்தில் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமை நண்பனாக்கி கொண்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அப்படிதான் யூதர்கள் ஆரம்பத்தில் கடுமையாக ஏசிச்சாங்க, கடுமையாக திட்டுனாங்க. ஆனா பிற்காலத்திலே எந்த அளவுக்குன்னு சொன்னா யூதர்கள் பெருமானாரோடு நெருக்கமாயிட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல நீதி கேட்டு வந்தாங்க. அவர்களுடைய மதத்திலே அவர்களுடைய மார்க்கத்திலே நிறைய மனிதர்கள் இருக்கிறாங்க. ஆனா நபி இடத்துல நீதி கேட்டு வந்தாங்க. என்ன காரணம்? நபி இடத்துல வந்தா நீதி கிடைக்கும் சொல்லி அவ்வளவு நெருக்கமாயிட்டாங்க யூதர்கள். அதனால அல்லாஹ் தஆலா அங்கே ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை காட்டினான்னு சொன்னாங்க. அடுத்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே 6வது வானத்தில் காட்டுறான். ஏன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படாத சிரமம், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறார்கள். அதே போல நபிக்கும் பல சிரமங்கள் ஏற்படும். அதே போல பிற்காலத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி கஷ்டப்படுத்தப்பட்டார்களோ அதே போல நீங்களும் தாயிஃபிலே கஷ்டப்படுத்தப்படுவீர்கள் என்பதை உணர்த்துவதற்காக வேண்டி அல்லாஹ் அங்கே மூசா அலைஹிஸ்ஸலாம் காட்டினான். அடுத்து 7வது வானத்திலே அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை காட்டுறான். ஏன் அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காட்டுறான்னு சொன்னா ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செஞ்ச உம்ராவே, அவர்கள் செஞ்ச ஹஜ்ஜே நீங்க அந்த இடத்துல உம்ராவாக, சுன்னத்தான உம்ராவாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த அமலை நினைவு கூறுவதற்காக வேண்டி நீங்கள் செய்வீர்கள் என்பதை நினைவு கூறுவதற்கு அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காட்டுறான். 7 வானத்திலே 8 நபிமார்களை பார்க்கிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அப்படியே அழைத்து கொண்டு போறாங்க. சித்ரத்துல் முன்தஹா என்கிற இடம் வருகிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் இனி என்னால வர முடியாது, இனி வந்தேன்னு சொன்னா நான் எரிஞ்சு சாம்பலாயிருவேன். சித்ரத்துல் முன்தஹா வரைக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து விடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அதற்கு பிறகு சித்ரத்துல் முன்தஹாவை தாண்டி அதற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய லிகா, அல்லாஹ்வுடைய சந்திப்பு கிடைக்கிறது. அல்லாஹ்வை நேரடியாக பார்க்கிறார்கள். அல்லாஹ்விடத்துல பார்த்து அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ் தஆலா நபிக்கு சலாம் சொன்னா, யா அய்யுஹன் நபி அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னா. பெருமானாரை பார்த்து அல்லாஹ் முஹம்மது என்கிற வார்த்தையை பயன்படுத்தல. நபி அல்லாஹ் நபின்னு கூப்பிட்டான். பெருமானாருடைய பெயர் சொல்லி அழைப்பதற்கு கூட அல்லாஹ் வெட்கப்படுகிறான். அல்லாஹ் அங்கே பெருமானாரை கண்ணியப்படுத்துவதற்கு நபி என்பதாக அழைக்கிறான். நபிக்கு சலாம் சொல்லி அல்லாஹ்விடத்துல அல்லாஹ் சலாம் சொல்லி விட்டு ஒரு பரிசாக அல்லாஹ் தொழுகையை கொடுக்கிறான். தொழுகை கொடுக்கிற போது அல்லாஹ் கொடுத்தது 50 வக்து தொழுகைகள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்துட்டு வராங்க கீழே. மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கறாங்க, 5வது வானத்தில் எத்தனை வக்து அல்லாஹ் கொடுத்தான்? 50 வக்து கொடுத்தான். 50 வக்தா? என்னுடைய மனிதர்கள் என்னுடைய உம்மத்தினர்கள் கொஞ்சம் வக்து தொழுகிறதுக்கே ரொம்ப சிரமப்பட்டாங்க. 50 வக்துலாம் ரொம்ப கஷ்டம், அல்லாஹ்விடத்துல போய் குறைச்சிட்டு வாங்கன்னு சொல்லி இப்போ அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்துல குறைக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து கடைசியாக 5 வக்து வருகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அப்பையும் சொன்னாங்க 5 வக்து கூட சிரமம், அதுக்கு கம்மியா குறைங்கன்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதுக்கு மேல அல்லாஹ்விடத்துல குறைப்பதற்கு நான் வெட்கப்படுகிறேன்னு சொன்னாங்க. அருமையானவர்களே, இந்த 5 வக்து கூட தொழுகலன்னு சொன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உம்மத்தை பார்த்து வெட்கப்படுறாங்க, நபி வெட்கப்படுறாங்க. 5 வக்து கூட தொழாத ஆளை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெட்கப்படுகிறார்கள் என்பதாக சொல்லி காட்டினாங்க. அருமையானவர்களே, இதுதான் மேராஜினுடைய ஒரு வரலாறாக இருக்கிறது. இந்த வரலாறிலிருந்து நமக்கு என்ன படிப்பனு? ஈமானிய படிப்பனு. அல்லாஹ் தஆலா இப்பேற்பட்ட ஒரு பயணத்தை ஒரே ஒரு இரவுல அல்லாஹ் காட்டிட்டான். ஒரே ஒரு இரவுல சஹாபாக்கள் இடத்துல மறுநாள் காலையில சொல்றாங்க, நான் மஸ்ஜிதுல் அக்ஸாக்கு போனேன், அங்கிருந்து மேராஜுக்கு போயிட்டு வந்தேன்னு சொல்லி எல்லா சஹாபாக்களும் நபியினுடைய வார்த்தையை நம்பினாங்க, நபியினுடைய வார்த்தையை முழுமையா நம்பினாங்க. ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ் நீங்க என்ன சொன்னாலும் நாங்க நம்புவோம், பெருமானார் என்ன சொன்னாலும் நாங்க நம்ப தயார். நபியினுடைய வார்த்தையிலிருந்து வருதா, வாயிலிருந்து வார்த்தை வருகிறதா, அது ஒருபோதும் பொய்யாக இருக்கிறாது, நாங்கள் நிச்சயமாக அதை நம்புவோம் என்பதாக ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் அவர்கள் சொல்லி காட்டினாங்க. அதனாலதான் அபூபக்கருக்கு சித்திக் என்கிற பெயர் வந்துச்சு. அருமையானவர்களே, அப்போ நபியினுடைய வார்த்தை அது உண்மை, மெஹராஜினுடைய வரலாறு உண்மை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்துல போனாங்க, தொழுகையை வாங்கிட்டு வந்தாங்க. இந்த அத்தனை வரலாறும் உண்மை. உலமாக்கள் சொன்னாங்க, இந்த வரலாறை யார் மறுப்பானோ அவன் காஃபிர் என்பதாக எழுதினாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைத்துல் மக்தஸ் ஹரமிலிருந்து பைத்துல் மக்தஸுக்கு போன வரைக்கும் உள்ள வரலாறோ யாரை மறுப்பானோ அவன் காஃபிர். பைத்துல் மக்தஸிலிருந்து அல்லாஹ்வினுடைய விண்வெளிக்கு போன அல்லாஹ்வை சந்தித்த வரலாறு யார் மறுப்பானோ அவன் ஃபாசிக் என்பதாக கிதாபில் எழுதுறாங்க.
அருமையானவர்களே, இவ்வளவு ஒரு அழகான அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை வாங்கிட்டு வந்தார்கள் அந்த மிஅராஜினுடைய பயணத்தில். அந்த தொழுகையினுடைய நிலைமை என்னன்னு சொல்லி நாம் யோசிக்கணும். வல்ல ரஹ்மான் அந்த பெருமானார் மிஅராஜினுடைய இரவில் எந்த தொழுகையை வாங்கி கொண்டு வந்தார்களோ அந்த 5 வக்து தொழுகைகளை பேணி தொழக்கூடிய அடியார்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.